வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணலாம் நீங்க இருக்கீங்களா? ஏஐடிஎஸ் கோர்ஸ் கிடைச்சா எடுக்காம அப்புறம் இருப்பேன், கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது இந்த ஏஐடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து மாணவர்கள் மத்தியில அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா கடந்த 2-3 வருடங்களா பார்க்கப்படுது. நிறைய மாணவர்கள் யாரை கேட்டாலும் இந்த ஏஐடிஎஸ் தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஏஐயோடைய தொழில்நுட்பம் வந்து பயங்கரமா இன்னைக்கு உலக லெவல்ல வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஃபியூச்சரே இந்த ஏஐ தான் அப்படிங்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல பல கல்லூரிகள்ல வந்து 2023 இந்த ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. மாணவர்களும் விருப்பப்பட்டு எடுத்தாங்க. ஆனா நிறைய கவர்மெண்ட் காலேஜ்ல கொண்டு வரல. ஸோ இந்த வீடியோல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல எந்தெந்த கல்லூரிகள்ல ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு, அதுல எல்லா கல்லூரிகளையும் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வேலை வாய்ப்புகள்ங்கிறது ஒரு நல்ல கல்லூரியில படிக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட பல காலேஜஸ் சொல்ல போறேன். இந்த ஏஐடிஎஸ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குன்னு சொல்ல போறேன். இதை எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது ஏஐடிஎஸ் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னப்பா அது எல்லாருமே இதை எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மனிதர்களால என்னென்னலாம் முடியுதோ அது ஒரு மெஷினால முடியும். அதை வந்து நம்ம ஒரு கோடிங் அந்த மெஷினுக்கு கொடுத்து அதை வந்து இயக்குவோம். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு பயங்கரமா உலக லெவல்ல இன்னைக்கு எல்லா நியூஸ் ஆர்டிக்கல்லையும். ஸோ இன்னைக்கு 2026, 27, 28, 2030க்குள்ள பல மடங்கு வந்து இதனுடைய வேலை வாய்ப்புகள் வந்து இதை படிச்சா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா செக்டர்லையும் இந்த ஏஐயோடைய வளர்ச்சி ஃபுல்லா வந்து பார்க்கப்படுது, தெளிவா தெரியுது. இன்னைக்கு இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி பல மடங்கு அதோடைய வேலை வாய்ப்புகள் அங்கெல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த வருஷம் நீங்க கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜ்லாம் நீங்க வந்து வைக்கலாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ரெடியா? சொல்ல ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுல வந்து ஏஐடிஎஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சென்னையில் இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல ஏஐடிஎஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்டி ஐடெக் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இங்க ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இதுலையுமே நீங்க ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம சென்னையில் இருக்கு. ஸோ இந்த காலேஜுமே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இருக்கு, இங்கேயுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ், தமிழ்நாடு முழுக்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பல கேம்பஸ் இருக்கு. அதுல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேம்பஸ்ல மட்டும்தான் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐடிஎஸ் இருக்கு. அதே போல கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில ஏஐடிஎஸ் இருக்கு, இது மதுரையில் இருக்கு இந்த காலேஜ். அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கு, இதுல ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து மெஃப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர்ல இருக்கு, இங்கேயும் ஏஐடிஎஸ் இருக்கு. அதே போல அடுத்து வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில இருக்கு, இங்கேயும் ஏஐடிஎஸ் இருக்கு. அதே போல அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம சென்னையில் இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐடிஎஸ் இருக்கு. அதே போல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சென்னையில் இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐடிஎஸ் இருக்கு. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டி எக்ஸேவியர் கெத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கன்னியாகுமரியில் இருக்கு, நாகர்கோயிலில். இதுலேயும் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுல ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கு, இங்கேயும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. அடுத்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர்ல இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது, இங்கேயுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம திருச்சியில் இருக்குது, ஸோ இதுலேயுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்குது, இதுலேயும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது, இதுலேயும் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூரில் நரசிங்கபுரத்தில் இருக்குது, இதுலேயும் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, இதுலேயுமே ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குது, இதில் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சென்னையில் ரெட் ஹில்ஸில் இருக்குது, இதுலேயும் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே சென்னையில் தான் இருக்குது, இதில் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய விழுப்புரத்தில் இருக்குது, இதில் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. அடுத்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதாவது கோயம்புத்தூர் ரீஜனில் ஈரோட்டில் இருக்குது, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, இதில் ஏஐடிஎஸ் இருக்குது. அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, இதுலயும் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்கு, இதுல ஏஐடிஎஸ் இருக்கு. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கு, இதுலயும் ஏஐடிஎஸ் இருக்கு. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கரூர்ல இருக்கு, இதுலயுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுலயுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய கரூர்ல இருக்கு, அங்கேயுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வேல்டெக் மல்டிடெக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம திருவள்ளூர்ல இருக்கு, இங்கேயுமே ஏஐடிஎஸ் இருக்கு. வேல்டெக் ஹைடெக்கும் இருக்கு, ஸோ அதுலேயுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுலேயும் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கு, ஸோ இதுலையுமே வந்து ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து பிரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய அதாவது திருநெல்வேலியில் இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. அதே போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து விருதுநகர்ல இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேர்ள்ஸுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு நாமக்கல்ல, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு, இதுக்குமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கிருஷ்ணகிரியில இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல்ல இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்கு, ஸோ இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய பெரம்பலூர்ல இருக்கு, இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர்ல இருக்கு, இதுலேயும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே சென்னையில் இருக்கு, ஸோ இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருவள்ளூர்ல இருக்கு, இதுலையும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி வந்து மேடவாக்கத்தில் ஒரு அட்டானமஸ் காலேஜ் சென்னையில், ஸோ இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, ஸோ இதுலையுமே ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிருத்விஷா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் இருக்கு திருவள்ளூர்ல, இதுலையும் ஏஐடிஎஸ் இருக்கு. அடுத்து வந்து முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சென்னையில் இருக்கு, இதுலையுமே ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் போதுமான ஒரு கல்லூரி தான். இது இல்லாமல் நிறைய ஏஐடிஎஸ் கோர்ஸ் உள்ள காலேஜஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பல கல்லூரிகள் பிரைவேட் காலேஜில் கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு வரல. கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜுக்கு போவாங்க. பிரைவேட் காலேஜில் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால இப்போ நான் சொன்ன காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கிடைக்கலனா கூட ஏஐடிஎஸ் மட்டும் படிப்பு கிடையாது. ஏஐடிஎஸ் இல்லைனா ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, அதர் கோர்சஸும் நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஏஐடிஎஸ். ஸோ அதனால சிஎஸ்சி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன கல்லூரிகள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் டிடிஜஸ், தேங்க்யூ.